இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னை பயிரில் சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. தாக்குதலின் அறிகுறியாக மரத்தில் ஓட்டைகளும், ஓட்டைகள் வழியே திசுக்களை தின்ற பின் வெளியே தள்ளப்பட்ட மரத்தின் நார்களும், புழுக்கள் உட்சென்ற சிறிய துவாரத்தின் வழியே சிவப்பு நீர் வடிந்து காய்ந்த பிசின் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 12 இனக்கவர்ச்சி பொறிகளில் 5 லிட்டர் வாளியில் 4 லிட்டர் தண்ணீர், 2 கிலோ ஆமணுக்கு பிண்ணாக்கு, 2 அழுகிய வாழைப்பழம், 2 அன்னாச்சி பழத்துண்டு மற்றும் 100 கிராம் சர்க்கரை சேர்த்து வைக்க வேண்டும். மேலும் தாக்கப்பட்ட மரத்தின் தண்டு பகுதிகளில் காணப்படும் துளைகளை கண்டறிந்து அதில் இருக்கும் பூச்சிகளை அகற்ற முயற்சிக்கவும். பின்பு அந்த துளைகளை களிமண் கொண்டு நன்கு அடைக்க வேண்டும். நெல் வயலில் நடவு செய்வதற்கு முன் இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவது அவசியம். 1 ஹெக்டருக்கு 2 கிலோ அசோஸ்பைரிலம் மற்றும் 2 கிலோ பாஸ்போபாக்டீரியா அல்லது 4 கிலோ அசோபாஸ் என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய பண்ணை உரம் மற்றும் 25 கிலோ பெருமணலுடன் நன்கு கலந்து நடவு செய்யப்படும் நிலத்தில் நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். தக்காளியில் இலைப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இலைகளின் மேற்பரப்பில் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். மலர்கள் முதிர்ச்சியடைவதற்கு முன்பாக விழுந்துவிடும். குருத்து காய்ந்துவிடும். மேலும் இலைப்பேன்கள் புள்ளிவாடல் வைரஸ் நோயை பரப்புகிறது. இவற்றை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்கவும். 1 ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் மஞ்சள் ஒட்டு பொறியை அமைக்கவும்.